இப்போ இலங்கையில் எனக்கு நடந்த பிரச்சனைகள், எனக்கு இப்படி நடந்தது, இந்த நடந்தது, இரண்டு அது நான் சொல்லி அவங்க என்ன பாவம் பார்க்குற அளவுக்கு நான் நடந்து கொள்ள விரும்புகிறேன். படம் பார்க்கும்போது ஈஸியாக அவங்க பார்த்துருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருந்து உழைச்சி அவ்வளோ வெறும் சரியாக கஷ்டப்பட்டவங்க. டெண்டருக்காது வெயில் தக்கன்னு தக்காளி பழம் மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அந்த தோல் பட்டையெல்லாம் உறிஞ்சது. அதை தாண்டி எல்லாருமே அங்கே உழைச்சாங்க. சஞ்சு சார் ஆர்ஆர் நின்னீங்கன்ற நான் போய் கை வைத்தேன். இது என்ன பார்த்துட்டு நீங்கள் வர அப்படின்றார். அப்போ நான் அவரை பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது வடா உள்ள அப்படின்றார். என்னை கொண்டு வந்து ஒரு இடத்துல அவராக கொண்டு வந்து விட்டார். இங்கே நின்று உனக்கு இங்கே கேமரா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கப்பு ஒரு ரூபாய்க்கு கொண்டு போங்க. எல்லாத்தையுமே இழந்து கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் உங்களையும் பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கி. நீங்கள் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கக்குள்ள இந்தியாவில் வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட் வேறு ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் வேறு அப்படின்ட்டு ஒரு பிரித்து பார்க்குறாங்களா, இல்லாட்டி எல்லாருமே வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ட்டு பார்க்குறாங்களா? அவர் தான் என்னை கூப்பிட்டு ஒரு சீனில் விட்டார். அது எல்லாருமே அங்கே கேட்டாங்க, என்ன ரஞ்சிதன் ஒன்று கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து அங்கே போய் உங்களுக்கு வந்து இந்த மூவி நடிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ நிறைய தியாகம் பண்ணணும் நமக்கு இங்கேருந்து ஒன்றை விட்டுட்டு போகிறது அப்படின்னா. நீங்கள் அதுக்காக வந்து ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கீங்களா? ஹாய் அருண் ப்ளஸ் வியூவர்ஸ், இன்றைக்கு எங்களோட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கலான் மூவியில் நடித்த எங்களுடைய ஈழத்தை சேர்ந்த கபில் ஷியாம் என்பவர் தான் எங்களோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கண்ணா. ஸோ வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய மூவியில் தங்கலான்ல நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே எப்படி சொன்னாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்லேயும் அப்பா அக்கா அண்ணா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு முதல் படி அனுபவ ரீதியாக சொல்ல போனால் கடினமான ஒரு உழைப்பு. படம் பார்க்கும்போது ஈஸியாக அவங்க பார்த்துருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருந்து உழைச்சி அவ்வளோ வெறும் சரியாக கஷ்டப்பட்டவங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஷூட் போனது. 10 டே இருக்காது எங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் வந்து ஆந்திராவில் ஷூட், அதுவும் கடப்பாவில். அங்கே போனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நாங்கள் நடப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளுக்க போய் அங்கேருந்து காஸ்டியூம் எல்லாம் மாற்றி சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தண்ணிக்கெலாம் நடப்போம். அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் மிச்ச தூரம் போவோம். அங்கே நடந்து அங்கே போனால் ஃபஸ்ட்டுக்கு முதல் ஆள் அடிக்கிறது பாரஞ்சி சார். அவர் தான் நிற்பார். ஃபஸ்ட்டு நின்னா செட்டில் மட்டும் ஒரு 150-200 பேர்கிட்ட நிற்பான். டெண்டருக்காது வெயில் சும்மா அந்த என்னென்னு சொல்கிறது தக்கன்னு தக்காளி பழம் மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அந்த தோல் பட்டையெல்லாம் உறிஞ்சது. அவ்வளோ ஹீட். அதை தாண்டி எல்லாருமே அங்கே உழைச்சாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வோம். பாரஞ்சி சார் உண்மையில் ஒரு நல்ல ஒரு மனிதன். விக்ரம் சார் சொல்லவே தேவையில்லை, பெருந்தன்மையே இல்லாத ஒரு மனிதன். அங்கே போய் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கும். எல்லாருமே சொல்லப்போனால் செட்டில் எல்லாருமே என் கூட நல்ல மாதிரி பழகினாங்க. அது நான் இலங்கைன்னு தெரிஞ்சோடனே இன்னும் ஒரு சகோதரன் மாதிரி பழகிட்டாங்க. நல்ல அனுபவம். அங்கிருந்து கொடுத்து ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு இன்னொரு படம் கிடைச்சது. இந்த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தடுத்து முயற்சி செய்வோம். வீட்டை வந்து அப்பாக்கெல்லாம் அக்காக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன ஃபஸ்ட்டுக்கு நான் ஆரம்பத்தில் நான் இதுக்காண்டி இறங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இது இருந்தது. இப்போ அவங்களுக்கு என் மேலே நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு மரியாதையும் வந்துருச்சு. சரி தம்பி ஓகே வந்துட்டுருக்கான், அப்பாவுக்கும் சந்தோஷம். அடுத்தடுத்து முயற்சி செய்யணுங்கிறது அவங்களோட விருப்பம். நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி எனக்கு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் தான் நான் எப்போயுமே இந்த உலகத்தில் ஆசைப்படுறது. எனக்கு அவங்க ஆசீர்வாதம் இருக்குது. நான் இதை வச்சு ஒன்று அடுத்த கட்ட முயற்சி செய்வேன். இப்போனா தங்கலான் மூவியில் நடிக்கிறது உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு? எனக்கு அது எப்போ கிடைச்சிச்சுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு நான் சிவராஜ் சிற படத்தில் நடித்தேன். இப்போ அங்கே கார்த்திக் மன்னவன் சொல்லி ஒரு தம்பி, ஒரு நல்ல ஒரு ரேப் சிங்கர், நல்ல ஒரு நடிகன். கண்டிப்பாக அவன் நல்ல இடத்துக்கு வரணும். அந்த தம்பி வந்து என்னோட நல்ல நெருங்கி பழக ஒழிக்கிட்டான். அப்போ அவனோட ஒரு அண்ணன் வந்தார், ஆனந்தன் சொல்லி. அப்போ அவங்க என்னை பார்க்க வந்திருக்கும்போது தான் கபில் இப்படி உங்களோட லுக்கில் ஒரு ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷனில் ஆக்கள் எடுக்கிறாங்க போல இருக்கு, நான் ஒரு நம்பர் தரேன், நீங்கள் அனுப்புங்கண்ணா. நானும் சரி என்று ஃபோட்டோலாம் அனுப்பி, அப்போ நான் அனுப்பினது வந்தது கூட விக்ரம் சார் சோங் இருக்குது தானே, பொன்னியின் செல்வன் வந்தது. அதுக்கு நான் இங்கே ஸ்ரீலங்காவில் என்னுடைய நெருங்கிய நண்பர் டெஃப்னால் இருக்கார், வட்சுவன் சொல்லி, டிஓபி ஆர்டிஸ்ட் எல்லாம் மல்டி டேலண்டட். இப்போ அவர் வந்து வியலண்ட் ஒரு சோங் பண்ணியிருந்தார் என்ன. அதுவும் நான் வந்து ஃபுல்லாகவே தங்கலானில் வர லுக் மாதிரியே இருப்பேன். கம்பு முடி தாடி அந்த காஸ்டியூம் தான். அப்போ நான் அனுப்பிட்டு விட்டால் ஒரு 1 வீக்கில் எனக்கு ஒரு கோல் வருது, இப்படி நீலம் ப்ரொடக்ஷன் வந்து கேட்குறோம். இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ணாக்கள் எல்லாம் எங்கண்டா ஃபைண்டர் படத்தில் டிஸ்கஸுங்கன்னு வளைநாட்டுக்கு போயிட்டான். ஓகேடா சூப்பராக சந்தோஷம்டா, நல்ல விஷயம்டா தம்பிண்ணா. இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இது என்ன, இது உண்மையா இல்லை பொய்யா. சரி போகணுன்னா போயாச்சு கோடம்பாக்கம். அங்கே போனால் தெரிஞ்ச நண்பர் வந்தார். அவர்கிட்ட அவர் சொன்னார்,
அங்கே போன அப்புறம் பார்த்தா செட்டில் பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கார்த்திக் மன்னவன் தம்பி மூலியமாக தான் எனக்கு ஒரு லிங்க் வந்து தாமு அண்ணான் இருக்கிற தங்கலாம் படத்தில் கோ டைரக்டர், அவருக்கு தான் நான் அனுப்பினேன். அவர் தான் என்னை பார்த்துட்டு, ஆடிஷன் எனக்கு இல்லை, எல்லாருமே ஆடிஷன் போய் நடித்து காட்டி வந்தவங்க, அதில் எனக்கு ஆடிஷன் இல்லாமல் தான் என்னை செலக்ட் பண்ணார். அவருக்கு தான் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லுவேன். நல்ல ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து ரஞ்சித் சாருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு இந்த மூவியில்? அது எப்படி உருவாச்சுதுன்னு சொன்னால், அங்கே தமிழ்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். இப்போ அவர் வந்து என்னோட நல்ல நெருங்கிய நண்பராக பழகிக்கிட்டார். அவர் என்ன செஞ்சார், கொண்டு போய் ரஞ்சித் சார்கிட்ட என்ன இன்ட்ரூவ் பண்ணிட்டார். இன்ட்ரூவ் பண்ணினா அண்ணா இளங்கிழமை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் சரியான ஒரு என்னென்னு சொல்கிறது, சொப்டான ஒரு மனுஷன். இதுவாக தான் கேட்குறாரு என்ன கதை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, முதல் நாள் ஷார்ட் எடுத்தவங்க நம்ம எல்லாருமே கத்தினாங்க, தொண்டை அடைச்சிருச்சு. நான் கதைக்கிறது அவருக்கு கேட்காது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி என்னட்டு அப்படி நோட் பண்ணியாச்சு. அப்போ தான் ஒரு சீன் ஒன்று போகுது. படம் பார்த்துருப்பாங்க எல்லாரும் தெரியும். விக்ரம் சார் குதிரையில் திரட்டி கொண்டு வந்து ஒருத்தனை குத்தி திருப்பி நிற்பார். அப்போ ஒரு சீன் ஒன்று போகும், அது வரையில் சொல்லி ஆகும். அப்போ உள்ளுக்கு ரங்கணும் தண்ணிக்குள்ளே. சரியா யார் யாரா மன்னருக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னு எல்லாம் கை வைத்து நான் அப்படியே பார்த்துட்டு வந்து என்ன பார்த்தாரு, ஏங்க வாடா அப்படின்னு உள்ளே போடா அப்படின்னு. ஃபஸ்ட்டுக்கு நான் ரங்கையில் கொஞ்சம் நேர்வஸாக இருந்தது. ஃபஸ்ட்டுக்கு ரங்கையில் திருப்பி அடுத்த டேக் போகும்போது அப்படி திரும்பி பார்த்து மானிட்டரில் இருந்து கண்ணாடி தான் போட்டுருப்பாரு, இப்போ கரெக்டாக மாட்டேன் போடா உள்ள அப்படின்ட்டு. அவர் தான் என்னை கூப்பிட்டு ஒரு சீனில் விட்டார். அது எல்லாருமே அங்கே கேட்டாங்க, என்னடா ரஞ்சித்தண்ணா சொல்லுவாங்க, ரஞ்சித்தண்ணன் ஒன்று கூப்பிட்டு விடுறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு சீனில் வந்துட்டு எனக்கு கிட்ட வந்துட்டு வா இங்கே நில்லு, கேமரா உனக்கு இப்படி வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதிசயமாக இருக்கும். அதே மாதிரி மதுரையில் வச்சு போயிட்டேன். ஃபஸ்ட் டே மதுரையில் ஷூட் போகுது. ஆந்திரா ஷெடியூல் முடிஞ்சு மதுரை ஷெடியூலுக்கு போயாச்சு. எல்லாரும் வர சொல்லி அழிச்சு மேலே மலையில் வந்து இப்போ ரஞ்சித் சார் நிற்கிறாரு. இப்போ எல்லாருமே மேலே ஏறுறது ரெடி, எல்லாம் நில்லுங்களா அப்படின்றார். நான் கூப்பிட்றேன்டார். அப்படியே ஒவ்வொருத்தனை கூப்பிட்றாரு. நான் அப்படியே வாழையும் கிரெடிட்டையும் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன், நம்மளை கூப்பிடுவாரா இல்லையா தெரியும். ஸ்ரீலங்கன் மேலவா அப்படின்னு போயாச்சு. போனால் அதில் அங்கே நின்று அந்த படம் பார்க்கும்போது தெரியும், அதில் கிட்டத்தட்ட 20 நாள் சுடனடிக்க தெரிஞ்சிருக்கும் எத்தனை சீன் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு சொன்னால், எங்களை அரசகுரு தளபதி மன்னோட இருந்து கீழே இறங்க சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், மனம் கொண்டு ரங்கிட்டேன். நாங்கள் கொஞ்சம் ரங்கி திரும்பி பார்த்தா இங்கே இருந்தவங்களாம் அங்காள சைடுக்கு போயிட்டான். இப்போ நாங்களும் அங்கே போகணும். நான் போக அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டுக்கு அவருக்கு தெரியல, நான் கண்டினியூட்டினேன். இல்லை நீங்கள் வராதிங்க, நீங்கள் போயிருங்க, இங்கே எல்லாருமே ஓகே அப்படின்னா ரெண்டா. இப்போ அதில் போயிட்டு சாகுற சீன். இந்த சாகுற சீன் வந்து யாருன்னு சொன்னால் போர் வீரர்கள். சரியண்டா போயிட்டு அதில் போய் ஒரு அஸ்டன்ட்னா, அப்போ என்ன ப்ரோ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க? இல்லை அங்கேருந்து இங்கே அனுப்பிட்டாங்க. சரி இங்கே செத்தாது உங்கள் முகத்தை காட்டுங்கண்ணா. என்னடா சரின்னுட்டு நான் சாகுற சீன் படுத்துருக்கேன். அப்போ தான் ஒரு விஷயம் உணர்ந்தோன்னா, ஏற்கனவே நாங்கள் வெயில் மழைன்னு பார்க்க அவ்வளோ இதாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டுருக்கோம். அந்த நிலம் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், கொதிக்கும், உச்சி வெயில். நான் படுத்துருக்கேன், எனக்கு அந்த வேறு ஊற்றிய கண்ணாலெல்லாம் கொதிக்குது. அப்போ தான் உணர்ந்தேன், அந்த போர் வீரர் கேரக்டரை பண்ணவங்க அவங்கெல்லாம் சரியான ஹார்ட். உண்மையிலேயே அவங்களாம் மதிக்கத்தக்க ஆகாது எல்லாருமே தான். சரின்னுட்டு வேத்து விருவத்து எழும்பி இருக்கிறான். ரஞ்சித் சார் நேராக வர பார்த்துட்டு கேட்டார், ஏன்டா நீ இங்கே இருக்க? சரியானது. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் சூர்தி என்ற ஒரு பிள்ளை இருந்து, அந்த பிள்ளைக்கு தெரியும் நான் கண்டினியூட்டி உண்டு. அப்போ அவங்களுக்கு விஷயத்த சொல்ல அவங்க கூட்டி கொண்டு வாங்க, நான் ரஞ்சித் சார்ட்ட போகணும்னு கூப்பிட்டு போனான். அங்கே போனால் ரஞ்சித் சார் போய் இன்னொரு பார்த்தாரு. போடா மேலே, எவன் கூப்பிட்டாலும் வராது, யாரும் ஒன்று வர சொன்னதுன்னு சொல்லி. எனக்கு அது எதிர்பார்க்கல நான் அந்த விஷயம். ஏன்னு சொன்னால் நான் இங்கே செத்துட்டேன், டெத் ஆகிட்டேன். அப்போ அவர் நினைச்சிருந்தா இல்லைப்பா நீ தேவையில்லை, நீ இங்கே இரு, அதை நான் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவேன். ஆனால் அவரை மனசு பாருங்கள், அங்கே அவருக்கு தெரியும் நான் கண்டினியூட்டின்னு சொல்லி போடாங்கன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த கண்ணே கலங்கிருச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாமே ரஞ்சித் சார் இதுதான். அவர் கூப்பிட்டு விட்ட சீன். மற்றதானா நீங்கள் வந்து இப்போ விக்ரமோட நடிச்சிருக்கீங்க, அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார். அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் திரையில் வந்து அவரை பார்த்துருப்போம், இப்படி தான் அவர் இருப்பார் அப்படின்ட்டு. ரியலில் பார்க்க எப்படி இருந்துச்சு, அவரோட ஒர்க் பண்ணிக்குள்ள எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்? அவர் ரியலில் எப்படின்னு சொன்னால், அவர் ஒரு உங்கள் பேர் என்ன? பிரியங்கா. ஹாய் பிரியங்கா. இந்த மாதிரி தான் இருப்பார். சரியான ஒரு சாஃப்டான ஒரு மனுஷன், ஜாலியாக இருப்பார். ஹாய் 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 அந்த மாதிரி தான் இது. டேக் ஆக்ஷன்ண்டா அவர்கிட்ட பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் ரியாக்ஷன், டயலாக், வாய்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறும். நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அதில் செங்கோனே யாருக்கு என்ன வேணுமோன்ற ஒரு டயலாக் இருக்குது, யாருக்கு என்ன வேணுமோ
அப்போ அதுக்கு முதல் அவர் சும்மா நோம்பலாக இருந்தாலும் அந்த டைலாக்லாம் வரும்போது பாடி லாங்குவேஜ் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறும்போது இங்கே இருக்கிறதோட அது வேற சேஞ்ச். அதுக்கப்புறம் நோம்பல் ஆயிடுவார். எந்த ஒரு எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சீன் நடந்தது எங்களுக்குன்னா படம் பார்த்துருப்பாங்க, மாளவிகா மேம் கத்துவா. இப்போ அந்த டைமில் எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நானெல்லாம் உருண்டு பிறண்டு மண்ணுக்குள்ளே எல்லாருமே அது ஜிம் வரும். அது ஷார்ட் அவங்களுக்கு கட் பண்ணி வந்தது. அதுக்கு பிறகு விக்ரம் சருக்கு டேக் போகுது, ஒரே டேக்கில் முடிச்சிட்டார். இப்போ எல்லாருமே கை தட்டினாங்க. அப்போ நாங்களும் கை தட்டினா நான் ஜாலியாக அப்படியான ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். அதே மாதிரி அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வரையில் நடிக்க வரையில இப்போ விக்ரம் சார் சொல்லி கொடுத்தாரு இப்படி நடிகன். இங்கே டேக் போகுது, அங்கே நான் விக்ரம் சாரை நோட் பண்ணிட்டேன். அவர் அதை நடிச்சிட்டே இருக்கார், அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஒரு டெடிக்கேட்டான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி வெரி ஹார்ட் ஒர்க், அவருடைய உழைப்பு தான். இப்போ நான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கக்குள்ள இந்தியாவில் வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட் வேறு ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் வேறு அப்படின்ட்டு ஒரு பிரித்து பார்க்குறாங்களா, இல்லாட்டி எல்லாருமே வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ட்டு பார்க்குறாங்களா? ஏன்னா ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது, படத்தில் தான் தமிழ் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு காட்டுறாங்க, பட் அவங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்க? உங்களுக்கு ஏதாவது அப்படி தான் நடந்துச்சா? இல்லை, எனக்கு எதுவுமே நடக்கல. ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் இந்தியன் ஆர்டிஸ்ட்ன்றதை தாண்டி இலங்கை தமிழர் என்ற ஒரு மரியாதை இருக்குது. இலங்கை என்ற உடனே இலங்கை தமிழ் அப்படின்னு சில இடங்களில் நல்ல மரியாதை இருக்குது. தமிழாளர்கள் தமிழ் உணர்வோடு இருக்கிறவங்க சில விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மரியாதை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. திறமை தான் இங்கே முக்கியம். திறமை இருந்தால் யாரும் இருக்கலாம். அவங்க அந்த ஒரு பிரிவினோட என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் என்னை யாருமே அந்த ஒரு பிம்பத்தில் பார்க்கல. எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க, நல்ல மரியாதை. அதான் நான் சொன்னேன், இந்த படத்தில் கொடுத்து எனக்கு கிடைச்சதுன்றதே அந்த ஒரு மரியாதை. அதை தாண்டி நம்மளோட திறமை, நம்ம என்னத்தை அங்கே நாங்கள் போடுற எஃபெக்ட் தான் அங்கே முக்கியம். எல்லாருமே நல்ல மரியாதையாக நல்லதாக தான் அங்கே புலவுவாங்க. மற்றும்படி அந்த பிரிவினையாக யாரும் பார்க்குறதே இல்லை. அப்படி என்னுடைய அனுபவத்தில் எனக்கு நடக்கல. அது போய் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை கேட்க சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து நாங்கள் எல்லாருமே தமிழ் என்ற ரீதியில் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்னத்துக்கு வந்து அந்த கேள்வியை கேட்டேன்டா அப்படின்னா வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம் வாய்ப்புக்கு அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அப்படி இருக்கீங்களா நீங்களாம் போய் இதை சாதிச்சிருவீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்டேன். இல்லை, அது வந்து இதே கேள்வியை என்னிடையும் கேட்டாங்க யாரும். நான் அது முடியும்ன்றதை இப்போ காட்டியிருக்கிறேன். இங்கே திறமை தான் முக்கியம். ஏன்னு சொன்னால் அங்கே முயற்சி எப்படி எடுக்கணும்னு தான் முக்கியம். அதை விட இங்கேருந்து நாங்கள் அங்கே போனால் எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது, அதை நாங்கள் பாதுகாப்போம். இப்போ உதாரணத்துக்கு இதை நான் சொல்லி ஆகும். இப்போ நான் இலங்கையில் இருக்கிறேன்னா இப்போ இலங்கையில் எனக்கு நடந்த பிரச்சனைகள், எனக்கு இப்படி நடந்தது, இந்த நடந்தது, அது நான் சொல்லி அவங்க என்ன பாவம் பார்க்குற அளவுக்கு நான் நடந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இப்படி நடந்தேன்னா அது என்னோட. அப்போ ஒருத்தங்க அப்போ நாங்கள் அது சொல்கிறதால அவங்க எங்களை பார்த்து பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து ஒரு வாய்ப்பு எனக்கு தேவையில்லை. என்ன பொறுத்தவரை என்னோட திறமையை பார்க்குறீங்களா, அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்குதா, அது எனக்கு போதும். ஐயோ இலங்கைன்னு வந்திருக்காங்களே, இப்படி என்ன யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நான் அதை யாருக்குமே நான் ஷேர் பண்ணதில்லை, சொல்ல விரும்பினதில்லை. என்ன கேட்டிருக்கான், நான் சொல்ல விரும்பலை பிரதர்னு சொன்னேன். எனக்கு ஏன் நான் சொல்ல வேண்டிய அவசியம்? அது என்னுடைய தனிப்பட்ட ரீதியான வழிகள், கஷ்டம், இதுகள் அது என்னோட இருக்குது. அதுக்கான மாற்றம் என்னென்னது கொண்டு வர்ற நோக்கம் உண்டு எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் திறமையை பார்க்குறீங்களா, அதுக்கான அங்கீகாரம் வாய்ப்பு தரீங்களா, சந்தோஷம். ஆனால் அங்கே பெரும்பாலும் எல்லாருமே எங்கள் மேலே இங்கே இந்த வாரவங்க மேலே சரியான ஒரு அன்பும் நல்ல ஒரு உணர்வான பாசம் வச்சுருக்காங்க. அதை நாங்கள் சரியான முறையில் கையாண்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் போய் கொண்டுக்கலாம். அப்படி சில மனிதர்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒரு பிம்பத்துக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. நாம் சந்திக்கிற மனிதர்களால் நமக்கான வாய்ப்பு என்ன பொறுத்தவரை. நான் அப்படியான நல்ல அண்ணன்கள் நல்ல நண்பர்களை சந்தித்தேன், அது மூலியமாக தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதை நான் எப்பயுமே தொடரும். இதுதான் விஷயம். நமக்கு நடக்கலாம், நமக்கு சில இடங்களில் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், நம்ம அதை வச்சு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த நடிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எப்படி வந்துச்சு? நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி நடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? உண்மையை சொல்ல போனால் நான் டான்ஸ்ன்றது தான் கரியரில் இறங்கினேன். எனக்கு பேசிக் நான் டான்ஸர். எனக்கு ப்ராப்பராக டான்ஸ் கற்றுக்கிட்டு விஜய் சீத்தமிழில் போகணும்னு தான் என்னுடைய கொள்கையில். நான் அது கனவு, சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு. பிரதோவா மாஸ்டர் தான் சினிமாக்குள்ளே நான் வர்றதுக்கான காரணம். பிரதோவா மாஸ்டர் நான் முத பார்த்த ஒரு நடிகரும் அவர் தான், முத பார்த்த டான்ஸரும் அவர் தான். அப்படி இருக்கும்போது என்னுடைய மைண்ட் ஃபுல்லாகவே எனக்கு டான்ஸ் தான் இருக்குது. முந்தி எங்கே பாட்டு கேட்டாலும் நான் ஆட வலிக்கிறேன்.
அப்படி இருக்கும்போது தான் டான்ஸ் வந்து அப்படியே படிப்படியாக வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு அதுக்கான வளம் எனக்கு சரியாக அமையலை. எனக்கு என்னென்னு சொல்கிறது, டான்ஸ்லேயே முழுமையாக ஈடுபாடு கொடுக்கறதுக்கான எனக்கு அமையலை. எனக்கு இந்தியா போயும் டான்ஸ் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி டான்ஸ் ப்ராப்பராக கற்றுக்கொள்றதுக்கான வளம் எனக்கு அமையலை. அப்படி இருக்கும்போது என்னுடைய லுக் அதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டாக்கள் ஜெஃப்னால இருக்காங்க, வர்ச்சுவன்னு சொல்லி, அவன் அடுத்து சிந்தர்ன்னு சொல்லி, அவங்கெல்லாம் சோங்கில் கபில் வாங்க நடிங்க அப்படின்னா, அது மாதிரி என்னுடைய நண்பன் இந்த ஃபீல்டுக்கு வந்து முதல் பழகி என்னுடைய நண்பர் ரேப்பர், ஒரு நடிகர், டான்ஸர், கொரியோகிராஃபர் ஜினு, நல்ல திறமையான ஒரு நண்பன். மிக விரைவில் அவர் தன்னுடைய காலடி எடுத்து வைப்பார். அப்போ அவர் தான் என்னை முதல் கேமராவில் கொண்டு விட்டது நடிகை மச்சான். அதே மாதிரி அவரை என்ன ரேப்பர் ஆக்கினாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே என்னை வந்து என்னோடய பழையனவங்க எல்லாருமே என்னை நடிக்க கூப்பிட்டாங்க. எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் என் மைண்டில் முதல்ல இருந்தது எல்லாமே டான்ஸ். நம்ம அது போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தா ஒரு கட்டத்தில் எனக்கு விளங்கிடுச்சு, சரி நம்ம ஆக்டிங்லேயே போவோம், இதுதான் நம்மளை தேடி வருகுது அப்படின்ட்டு. இந்தியாவிலேயும் அண்ணாக்கள் வந்து சொன்னவங்க, இந்தியாவில் இருக்காங்க நல்ல பிரதர்ஸ், அவங்க எனக்கு சொன்னது, நீ ஆக்டிங்கை பண்ணு, அதிலே போயிட்டு உனக்கான நேரம் வரும்போது நீ யாருன்ற அந்த இடத்துல காட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி முக்கியமாக இந்த இடத்துல சொல்லியாலும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இன்னும் ராமின்றன் ஒரு அண்ணா ஃப்ரான்ஸில் இருக்கார். அவர் இலங்கை தமிழர். நான் இந்தியாவில் ஃப்ரான்ஸில் ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு நடிகன், நல்ல ஒரு மனிதன், எனக்கு சொந்த அண்ணா மாதிரி. இன்று வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது அவர். இந்த மோட்டிவேஷன் இல்லாமல் அது மாதிரி நண்பர்கள் என்னன்னு சொல்லுவார். ஸோ அவரும் எனக்கு சொல்லியிருக்காரு, நீ நல்ல நடிகன். அவர் சொல்லுவார், நீ நல்ல நடிகன். ஏன்னா நான் வாதமலான்னு ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த வாதமலை சாங்கில் நான் நடித்ததை பார்த்து அவரை என்ன கால் பண்ணி கதைச்சார். நீ நல்லா நடிக்கிற, அடிக்கடி அம்மா பேட்டியெல்லாம் நீ எழுதி போடுவேன், என்னுடைய அந்த எல்லாமே எனக்கு விளங்குது, விசுவாசம். அவங்க தந்த மோட்டிவேஷன் அந்த எல்லாமே நான் எடுத்துக்கொண்டு சரி நம்ம ஆக்டிங்லேயே போவோமே, ட்ரை பண்ணுவோமே, முயற்சி செய்ய வழிகிட்டாச்சு. போயிட்டுருக்கு. இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது. அவ்வளோ. இப்போ அண்ணா வந்து நீங்கள் எத்தனை மூவிஸ் வந்து நடிச்சிருக்கிறீங்க, யார் கூடயெல்லாம் நடிச்சிருக்கீங்க, எந்தெந்த மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு? நான் ஒரு 5 படம் நடிச்சிருக்கேன். ரிலீஸ் ஆன படம் பண்ணால் ஃபைண்டர் மூவி, வினோத் ராஜேந்திரன் சொல்லி அவர் தான் டைரக்ட் பண்ணது. அவங்க கூட தான் நான் இருக்கிறேன். எல்லாமே ஒரே டீம் தான். அதோட இப்போ 2வது தங்கலான், சிவராஜ் சாரோட ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், மெயின் வில்லன் கூட வர்ற மாதிரி. அது மாதிரி ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். அருள்தாசன்னா அடுத்த ஆக்டர் பிரித்திவராஜன் சொல்லி இருக்கிறார், பழைய அஜித் சார் படத்தில் நடிச்சிருப்பார். அந்த சீத்தமிழெல்லாம் வருவார், அவர் கூட அவங்க கூட ஒரு படம் பண்ணாங்க. அதே நம்மளை பிக் பாஸ் ஜனனி தங்கச்சி அவங்களோட ஒரு படம் வந்து ஒரு கேரக்டர் பண்ணால், என்னுடைய ஃப்ரெண்டு தான் அது டைரக்டர். இப்போ அதில் ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று பண்ணினான். அப்புறம் அடுத்த படம் வித்தக்கரன் ஒரு படம், அது ரிலீஸ் ஆகிட்டு. அப்போ அதுலேயும் நான் நடிக்க வேண்டியது, நான் அந்த டைம் ஸ்ரீலங்கா வந்துட்டேன். அதனால் எனக்கு அந்த படம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து ட்ரைன் பண்ணி கொண்டிருக்கேன், ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன் ஒரு விஷயம். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திறமை இருந்தும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. அப்படி கேட்கல நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து அங்கே போய் உங்களுக்கு வந்து இந்த மூவி நடிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ நிறைய தியாகம் பண்ணணும் நமக்கு இங்கே இருந்து ஒன்றை விட்டுட்டு போகிறது அப்படின்னா. நீங்கள் அதுக்காக வந்து ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்து அங்கே கூட ஷேர் பண்ண முடியும். நான் வந்து நான் ஒரு சேல்ஸ் ரெப், நேச்சர் சீக்ரெட் கம்பெனியில் ஒரு சேல்ஸ் ரெப். நான் ட்ரிங்கோமலையில் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ எங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட ஒரு பர்த்டேக்கு 010 பேட்ச் வந்து ஒரு கிராண்டாக ஒரு விஷயம் பண்ணேன். அப்போ நான் சேல்ஸ் ரெப்பாக இருக்கும்போதே ரூட்டை பார்த்துக்கொண்டு போய் டான்ஸ் பண்ணிட்டேன். என்ன பர்த்டே தம்பி வந்து டான்ஸ் ஆடுறா அப்படின்னு கேட்டேன். போய் டான்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு வீடியோவை வச்சு எல்லாருமே காட்டி கொண்டிருப்பேன். நான் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத, டான்ஸ் கிளாஸ் இருக்காது. நான் டான்ஸ் கிளாஸை தேடி அல்லாத நாட்களே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் சுஜி மாஸ்டர் வந்து இந்தியாவிலேருந்து வவுனியாவில் வந்துருந்தேன். நான் ட்ரிங்கோவிலேருந்து அப்படியே வவுனியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். அப்போ எங்கள் ஏரியா மேனேஜர் என்ன சொன்னார், கபில் வேலையை விடாத, எங்கள் கம்பெனியில் ஏறு, அப்போ இதை விட்டு போகாது அப்படின்ற. இல்லை, எனக்கு ட்ரீம், என்னுடைய கனவு தான் தேவைன்னு சொல்லி நான் வந்துட்டேன். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன இந்த விஷயம் நான் வந்து ஃபுல்லாக டோட்டலாக ஒரு கட்டத்தில் வேலையை நிப்பாட்டிட்டேன். நம்ம இதுலேயே முழுமையாக இறங்கிறோம். ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், அவனுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது எதிர்காலத்தில் ஒரு விஷயம் ஃபுல்லாக வரணும்னு சொல்லி. அது மாதிரி தான் நான் நேரமும் காலமும் சரியாக அந்த இடத்துல வரும்போது தான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது தெரிய வரும். நான் என்னுடைய வேலை எல்லாமே நான் விட்டுட்டு தான் நான் இதுக்கான இறங்கினேன். அந்த தருணத்தில் எனக்காக இருந்தது ஃபுல்லாக என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட்டாக, என்னோட படித்த நண்பர்கள், வெளியால் இந்த ஃபீல்டில் வந்த நண்பர்கள், அடுத்த அண்ணங்க, அவங்க தான் மிகப்பெரிய சப்போர்ட். அப்படியே போனேன், ட்ரைவ் பண்ணேன்.
இப்பயும் அதான் போயிட்டுருக்கு. இப்போ அண்ணா நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து நீங்கள் உங்களோட இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்து உங்களுடைய வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னு. அப்போ வீட்டில் இருந்தவங்க இதை அக்செப்ட் பண்ணாங்களா நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு போகிறதுக்கு? என்ன சொன்னாங்க வீட்டில் இருக்கிறவங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களே, ஏன் நீ இப்படி வேலையை விட்டு ஏன் இதுக்காண்டி போகிற, அவங்களுக்கு தெரியாது, எனக்கு உள்ளத்தில் இருக்க விஷயம் தெரியாது. அப்புறம் நான் கொஞ்சமாக ப்ரூவ் பண்ண வழிக்கிட்டோன்னா அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ முழுமையான நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டுக்கு அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகும். இல்லை, நான் அப்பாவோட வந்து நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, அக்காவோட நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, அம்மா தான் இல்லை இந்த இடத்துல, அதான் ஒரு கவலை. அண்ணா இருக்காங்க, அப்போ நான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவேன், இப்படி தான் இந்த விஷயம்னு சொல்லி. அப்போ அவங்க சரி ஓகேன்னு சமாளித்து இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம ப்ரூவ் பண்ணும் வரையும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும் தானே எங்கேயுமே. அவங்க ஆசீர்வாதம் தான். எங்கே இந்தியா போகிறோன்னா அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் தான் போகிறோம். நான் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க ஆசீர்வாதத்தோடு தான் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குன்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு பிகினராக வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி இருக்க வந்து இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையில் சில பேருக்கு தேங்க் பண்ணாமல் மறந்துருப்பீங்க. அப்படி நீங்கள் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் தேங்க் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட ஊரில் வவுனியா கோவிக்குளத்தில் அருண் அண்ணான்னு ஒரு அண்ணா இருக்குது. அவரும் ஒரு டான்ஸர், ரேப்பர். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வழிக்கிட்டார். அது மாதிரி ஃப்ரெண்ட் ரொபோட்டுன்னு சொல்லியிருக்கான் ஃபாரினில். நான் இந்த முதல் ஒரு கம்பெனியில் இருந்தேன் டெட்டோவில். எங்களோட ஊர் அண்ணா தான், ஜோன்ஸ் அண்ணான்னு சொல்லி. அவர் தான் முதல் எங்களோட ஊருக்குள்ளே எனக்கு சொன்னது, எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இருக்குது, இவனை அனுப்பி வைங்கன்னு சொல்லி. நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு ஓரளவு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அதை தாண்டி என்னுடைய நண்பர் தனபால் சிங் ஜவுசன், நிஜிந்தன், குமரன், என் அன்பு தங்கச்சி அபி, தம்பி ரிஷி. இந்த ரிஷி எல்லாம் எப்படி சொல்லணும்னு சொன்னால், போன வருஷம் எனக்கு வந்து தங்கலாம் செகண்ட் ஷெடியூலுக்கு கால் பண்ணிட்டாங்க. அப்போ டான்ஸ் கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி கிளாஸ் எல்லாம் அடிச்சு எல்லாம் இதுன்னு ஒன்று கோல் வந்துடுச்சு. அந்த தம்பி லைஃப்பில் எனக்கு மறக்கவே முடியாது. உடனே விசா காசு எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு அங்கே எல்லாமே எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ணா நீ போயிட்டு நீ முடிச்சுட்டு வாண்ணா அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு தம்பி. அதே மாதிரி நண்பன் ராஜ், ஜெஃப்னாவில் ஒருத்தர். ராஜ் வந்து எப்படின்னு சொன்னால், இந்த 2022 ஒரு ப்ராப்ளம் வந்து தெரியுமா, பஸ் ஓட்டம்லாம் குறைவு. அப்போ பஸ் ஓட்டம் குறைவு. நான் 3:10 தான் எனக்கு ஃப்ளைட். நம்ம ஏர்லியாக போகணும். அவன் என்ன கொண்டு வந்து பஸ்ஸில் கொண்டு வந்து விட்டு 12 மணி வரை ஏர்போர்ட்டில் நின்று நான் போய் சென்னை லேண்ட் ஆகி இறங்கிட்டேன். வாய்ஸ் மெசேஜ் வருது, பஸ் இல்லை. ஏர்போர்ட்டில் இருந்து நடந்து கொழும்பு வரையும் வந்துடும் பஸ் இல்லாமல். என்னை கொண்டு போய் விட்டுட்டு. அப்படி ஒரு நண்பன். நான் நல்லா வரணும், வளர்ந்து வரணும்னு நினைக்கிற ஒரு நண்பன் ராஜ். அதே மாதிரி வச்சும் அப்படி தான். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது. இந்தியாவில் படம் வரும்போது, நான் செயினை வச்சு தரேன், நீ வலிக்கிறியா அப்படின்னு. இல்லை மச்சான், இல்லை பார்த்துக்கலாம். இப்படி எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல நண்பர்கள், நல்ல அண்ணன்கள். அது மாதிரி ராமின்ற அண்ணா, அவருக்கு நன்றி சொல்லி ஆகும். இன்று வரைக்கும் எனக்கு வந்து ஒரு தம்பி என்றதை தாண்டி சொந்த பிள்ளையை எப்படி பார்த்துக்கொள்வாங்களோ அப்படி தான் என்னை பார்த்துக்கிறாரு. இப்படி அவங்களோட நன்றி எப்பயுமே நான் மறக்க முடியாது. இது என்னுடைய முதலாவது படி. எல்லாம் நினைக்கலாம், என்ன இவர் இப்படி தேங்க்ஸ் பண்ணுறாரு பெரிய. இது எனக்கு முதலாவது படி. இதுவரை வந்ததுக்கு அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் தாண்டி நல்ல நண்பர்கள், நல்ல அண்ணன். எனக்கு இது போதும், தாண்டி இன்னும் போய் கொண்டு இருக்கோம். இப்போ வந்து ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வாய்ப்பு தேடி போகிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு? ஒரே ஒரு அனுபவம் மட்டும் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு நல்ல கொஞ்சம் பேக்கப் உருவாக்கி கொண்டு போங்க. எல்லாத்தையுமே இழந்து கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் உங்களையும் பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கிடுங்க. நமக்கு ஒரு வருமானம் முக்கியம். அப்படி இருந்தால் தான் நம்ம ஏதாவது பண்ணிக்கணும். இப்போ என்னை பொறுத்தவரை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் அதை அனுபவித்து கொண்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அப்போ நான் பட்ட துயரத்தையோ இதுவே எனக்கு பின்னுவதை என்னோடய தம்பியோ இல்லை என்னோடய அண்ணங்களோ என்னுடைய அடுத்தடுத்து வர்றவங்களோ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்ச ஏதாவது நான் உருவாக்கி விடுவேன். அது மட்டும் நான் என்னால் செய்யணும். நான் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பண்ண வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். சரியான முறையில் சரியாக போகணும். எதையுமே இழந்து நாம் நடத்துறது வந்துடும். இது இல்லாட்டிக்கு இது ஒன்று எனக்கு இருக்குன்றது வாழ்க்கையை கொண்டு போயிடும். ஒன்றுமே இல்லாமல் நடத்துறதுக்கு நான் வந்துடக்கூடாது. அதை மட்டும் நான் சொல்லுவேன். உருவாக்கணும். அங்கே வாய்ப்பு கிடைக்கலையா, இங்கே உருவாக்கணும். இங்கே ஒரு பாட்டோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஒரு படமோ அதை நம்ம உருவாக்கி கொண்டு அந்த அவுட்டை வச்சுக்கொண்டு அங்கே முயற்சி பண்ணிக்கொண்டு இருப்போம். போவோம், ட்ரை பண்ணுங்கள், கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா இங்கே உருவாக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. வந்து ஒரு ரேப் சிங்கர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ரேப் பண்ணி காட்ட முடியுமாண்ணா? நான் ரேப் சிங்கரே இல்லை, இதை மட்டும் ஒருக்கா சொல்லிடுறேன். என்னுடைய ஃப்ரெண்டு அதான் சொன்னேன், ஜினுன்னு சொல்லி, அவரும் எனக்கு மிகப்பெரிய ஒரு அத்தியாரம் தான்.
அவர் தான் எனக்கு வந்து இப்படி தான் ரேப் பண்ணுறது இருந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரகுன்னு சொல்லி கிளிநொச்சிருக்கேன், அவர் ஒரு 2 சாங் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க தான் எனக்கு இதுன்றது. சரி உங்களுக்காண்டி நான் வந்து பண்ணிடுறேன். இது என்னென்னா இது கொஞ்சம் நோமலாக தான் இருக்கும். இதை நான் படித்து முடிக்கும்போது உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொல்லி. ஒரு போதை என்ன அடிக்கணும் போல தோணுது, ஆனா இந்த போதைக்குள்ள என்னன்னும் ஆகுது. இது என்ன மாயம் என்ன மர்மம் என்ன ஒன்றும் புரியல, கேட்ட ராஜபோதை என்ன சொல்லுறான். கடமாக்கம் வருகுது சரக்கு, ஆனா நாட்டுக்குள்ள நடக்குது பேரழிவு. அரசியல் கட்சிகள் எதுக்கு, நாட்டின் பாதுகாப்பு படை எதுக்கு, ஊருக்குள்ள உலாவது போதை பொருள், இதை விற்பனை செய்பவன் யாரு. ஒரு நாடு மூவின மக்கள், அரசாங்க அதிகார திணிப்பின் விலை ஏற்றம், பசி கொடுமையில் வாடுது ஏழை குடிகள். தெருவோரம் விறகு விற்கும் சிறுமியின் அதிகாலை உணவு பழஞ்சோறு, பள்ளிக்கூட பருவம் அழிந்து போகுது. இதை அறிந்திடுமா அரசாங்கம். கூடு விட்டு கூடு பாயும் குள்ளநரை கூட்டம் உண்டு வியாபார நோக்குடன் மொழியின பரப்பி நிலத்தினை அபகரிக்க துடிக்குது. இதை அறிந்திடுமா அரசாங்கம். சிறுபான்மை பெரும்பான்மை அடிதடி இன மத மொழி பிரச்சனை வேண்டாம், நாட்டுக்குள்ள ஒன்றுபட்ட ஒரு ஆட்சி கொண்டு வா. தனி மனிதன எனது கருத்து இது, விமர்சனம் இருந்தால் எழுதி அனுப்பு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ அண்ணா. இவ்வளோ நேரம் வந்து தங்கலான் மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய ஒருவன் ப்ளஸ் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். உங்களுடைய பணி வந்து மேலும் மேலும் வந்து நீங்கள் முன்னேற்றத்தை அடைய வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கும் வரை தொடர்ந்தும் ஒருவன் ப்ளஸோடு இணைந்திருக்கேன். நன்றி.